என் பேர் அப்துல் கரீம் காஷிபி, ஜம்மியத் உலமாவுடைய வேலூர் மாவட்ட செயலாளர். உலகம் முழுவதும் தீவிரவாதம் தலைவிரித்தாடுது. குறிப்பாக பிரான்சில் நடந்த அந்த கொடூர தாக்குதல் பார்த்து உலக முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அதுக்கு எதிராக போராட வேண்டும் என்று ரொம்ப நாளாக செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சென்ற 18ஆம் தேதி ஜம்மியத் உலமா ஹிந்த் என்ற இந்த பேர் இயக்கம் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலங்களாக இந்த இந்திய மக்களுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக சென்ற 18ஆம் தேதி இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தது. நம்ம தமிழகத்துடன் போராட்டம் நடத்த வேண்டும் என்பதாக நாங்கள் முடிவு செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே கடுமையான மழையின் காரணமாக நம்ம தமிழக மக்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால அது செய்ய முடியல. அதனால் இன்று நாங்கள் கலெக்டரிடத்தில் மனு கொடுப்பதற்காக வந்தோம். நாங்கள் என்ன எழுதியிருக்கிறோம் என்று சொன்னால், பயங்கரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எதிரானது இஸ்லாம். இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை, ஒரு ஆணிலும் நபியுடைய ஹதீஸிலும் போதிக்கவில்லை. அதனால நாங்கள் கலெக்டரிடம் மனு கொடுத்ததிலே என்ன சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், தீவிரவாதத்துக்கு எதிராக அரசும் மாவட்ட இந்த ஆட்சியாளரும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதற்கு தமிழக ஜம்மியத் உலமாவுடைய பொறுப்புதாரிகளும் தமிழக முஸ்லிம்களும் மாவட்ட பொறுப்புதாரிகளும் அதற்கு கலெக்டருடைய அந்த முடிவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செய்வோம், எதிர்ப்போம் என்பதாக முடிவோடு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் தீவிரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் தான். தீவிரவாதத்தை ஒரு மதத்தோடு சம்பந்தப்பட்டு பேசுவது சரியில்லை. எனவே முஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? சாந்தியும் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் பிறந்துவிட்ட எல்லா மக்களும் சகோதரத்தோடு வாழ வேண்டும், அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும், சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்பதைதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை புனிதர்களாக உருவாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில வந்த நாங்கள், எங்கள் நபிகள் நாயகம் சொன்னார், நீங்கள் பாதையில் நடந்து போகும் பொழுது முள்ளோ கல்லோ இருந்தால் அதை தூரமாக எடுத்து வீசி விடுங்கள். ஏனென்றால் மக்கள் நடக்கும் பொழுது அந்த முள் கல்லின் மூலமாக அவர்களுக்கு தீங்கு ஏற்படும். இந்த அளவுக்கு இஸ்லாம் அடுத்தவருக்கு துன்புறுத்துக்கூட என்பதாக போதிக்கும் நேரத்திலே எங்கேயாவது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா? எனவே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், குர்ஆனும் ஹதீஸும் நபியுடைய வாக்கும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தீவிரவாதம் அறவே இந்த உலகத்தில் இல்லை, இஸ்லாம் போதிக்கவில்லை. இஸ்லாம் என்பது அதே மாதிரி முஸ்லிம்கள் அனைவர்களும், முஸ்லிமுடைய பேரறிஞர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாந்தியும் சமாதானத்தை போதிக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவான முறையிலே இந்த மனுவின் மூலமாக வந்திருக்கக்கூடிய பேரறிஞர் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இப்போ கலெக்டர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கட்டுப்படுன்றீங்க. இப்போ தீவிரவாதம் நம்ம மாவட்டத்தில் இருக்குதுன்றீங்களா? என்ன சொல்றீங்க? இருக்குதுன்றீங்களா? எப்படி சொல்றீங்க? கலெக்டர் எடுக்க நடவடிக்கை கட்டுப்படும். இப்போ உலக லெவல்ல இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆக்ஷன், இப்போ உதாரணமா தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம அரசு சார்பாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று அரசு சொன்னால் அந்த அரசுக்கு நம்முடைய அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். ஓகே.